ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஆக்ஷன் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குட்டி விலாகு தான். நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ரிட்டன் இன்னொரு வெளியாக வந்துடும். இது இப்போ அழகர் கோவில் மெயின் ரோடு, இந்த ரூட்டில் போயிட்டு வரும்போது அப்படியே நியூமத்த மெயின் ரோடுன்னு இன்னும் இருக்கும், இதுக்கு பேரலல் ரோடு, அதில் ரிட்டன் வர போகிறோம். இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹைவே இப்போ தான் போட்டுட்ருக்காங்க, குட்டி ஃபோர்வேவாக இருக்கும். நத்தம் மெயின் ரோடு வந்துட்டு 4-வே ஹைட், அதாவது நேஷ்னல் ஹைவே. இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹைவே தான், சின்ன ரோடாக தான் இருக்கும். அது வந்துட்டு பெரிய ஹைவே. இது இது இன்னும் வேலை முடியலை, அதாவது ஸ்மார்ட் சிட்டி வேலை வந்துச்சுல, அதுக்கு கீழே தான் இந்த ரோடெலாம் கொண்டு வந்தாங்க. இந்த ரோட்டு வேலையும் முடியல, அந்த ரோட்டு வேலையும் முடியல. ஸோ வந்துட்டு திடீர்னு 4-வே வரும், பார்த்தா டக்குன்னு சடனாக கட் ஆகி சிங்கிள் ரோடு வந்துடும். அதனால் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியாது. நான் எப்போவுமே ஸ்பீடாக போக மாட்டேன், ரொம்ப ஸ்பீடாகவும் போக மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன், மீடியம் ஸ்பீடில் தான் போவேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் பாதி ரோடு வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா டக்குன்னு காணாமல் போயிடும் ஒரு வீட்டராக்கு. இன்னும் இந்த இடத்துல தான், இங்கனுக்குள்ளே தாங்க இந்த பில்லர் தெரியுதா, இங்கனுக்குள்ளே தான் வந்து ஜாயின் ஆகுது. அதாவது அங்கிட்டு இதே மாதிரி பேரலல் ரோடு, அங்கிட்டு தூத்துக்குடி ஹைவே இருக்கும், அதே மாதிரி இங்கிட்டு பெங்களூரு, அதாவது திண்டுக்கல் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி, சாரி திண்டுக்கல் பைபாஸ்ன்ற நத்தம் பைபாஸும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன் வரப்போகுது. அது வந்துருச்சுன்னா ஈஸியாக இந்த சைடு போகிறது, அதாவது சென்னை ஹைவேஸ்க்கு போகிறதுக்கும் அந்த ஜங்ஷனில் பிரிஞ்சு சரல்னு போயிடலாம். இங்கிட்டு திண்டுக்கல் போகிறானாலும் போயிடலாம். திண்டுக்கலுக்கு இது நத்தம் பைபாஸோட க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லை அந்த பைபாஸ் வரைக்கும் போகிறாங்களான்னு தெரில, போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். சொன்னேன்ல 4-வே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2-வே வந்துடுச்சு, சிங்கிள் ரோடு. இன்னும் வேலை முடிக்கலைங்க, இடம் ஆக்குப்பை பண்ணுறதுனால விட்டு வச்சுருக்காங்களா இல்லை கான்ட்ராக்ட் வேறையான்னு தெரில, அங்கங்கே பிட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. இது டேமேஜான ரோடாக இருக்குது, அந்த ரோடு வரப்போகுதுன்னு இந்த ரோடையும் சரி பண்ணாமே வச்சுருக்காங்க. ஸோ வண்டிலாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு போகணும். ரொம்பவே ரோடு டேமேஜாக தான் இருக்கும், குழியாக இருக்கும். டக்குன்னு கட் அடித்தோம்னா டயரை பரட்டி விடும், பேக் வீல் வந்துட்டு ஸ்கிட் ஆகும். ஃப்ரண்ட் வீலை கரெக்டாக ஊட்டிடுவோம், பேக் வீல் வந்துட்டு பள்ளத்தில் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். 4-வே வருதுன்னு இந்த ரோடையும் போட மாட்டுறாங்க, அந்த ரோடும் வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், பள்ளமாக இருக்கும், ரோடில் கோடாக இருக்கும், அங்கங்கே உடஞ்சிருக்கும், டேமேஜான ரோடு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும், என்ன பண்ணுறது. இந்த மாடெலாம் இருக்குல்லைங்க, இதெல்லாம் வந்துட்டு நைட்டில் ரோட்டில் படுத்துக்கிறோம், ஸ்பீடாக வந்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், இது மேலே ஏற்ற வேண்டி தான், நகலாது, ரோட்டில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி படுத்துக்கிறோம், இங்கே தான் இருக்குங்க. நைட் டைம் நிறைய டைம் வரும்போது பார்த்துருப்பேன், கொஞ்சம் கட் பண்ணி கேப்பில் கட் பண்ணி ஓடிட்டு மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக படுத்துக்குவானுங்க ரோட்டில், அவனுங்க வீடு மாதிரி படுத்துக்குவானுங்க, ஹார்ன் அடித்தாங்கன்னா கிளம்பிக்குவாங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த ரோடு அவங்க ராஜ்யம், அங்கங்கே இருப்பானுங்க.
பிட்டு சிங்கிள் ரோடு முடிஞ்சு அடுத்த ஃபோர்வே ஆரம்பிக்க போகும். ரோட்டில் அப்படி தான் குறுக்க வருவாங்க, கண்டுக்கவே மாட்டானுங்க. சைடில் வண்டிலாம் வரல, நம்ம தான் பார்த்து போகணும். பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இதுதாங்க ஃபோர்வே ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பிட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக டபுள் ரோடு தான் வரும். அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கெலாம் டபுள் ரோடு தான் வரும். ஸோ உண்மையாக தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்புறம் நெக்ஸ்ட்டு ஊட்டிக்கு போயிட்டுருப்பாங்க. வண்டியாக இருக்க மாட்டாங்க. இனிமேல் சென்ட்ரலில் டிவைடர் கொஞ்சம் பெருசாக வரும் இந்த ஏரியாவில். அது எதுக்காக இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் செடி வைக்கிற மாதிரி போட்டுருக்கே மாட்டாங்க. கொஞ்சம் டிவைடர் ஏரியா போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க சர்வேயர் காலனி ஏரியா. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாலாம் போக முடியாது. ஒரு மீடியம் ஸ்பீடில் தான் போக முடியும். ஸோ கைஸ் நம்ம அப்படியே புதூருக்கு வந்துட்டோம். இதுதான் புதூர்.
அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு பேர். இந்த இடத்துல ரோடெலாம் அகலம் பண்ணாங்க, ஆனால் வந்துட்டு போர்வே மாதிரி பண்ணலை, கொஞ்சம் அகலமாகவே விட்டுட்டாங்க. என்னன்னு தெரியல, இதுதான் ரோடா இல்லை இனிமேல் வருதான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ரோடு நேராக தான் போகணும். இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஒரு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால சைடில் சுற்றி போய் தான் போகிற மாதிரி இருக்கும். தாங்க அந்த பாலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
அதாவது மாட்டுத்தாவணிலேருந்து வரவங்க இந்த பாலத்தில் அப்படியே ஏறி போகலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு அந்த நியூனத்தம் மெயின் ரோடு சொன்னால அந்த நேஷ்னல் ஹைவேஸோடு போய் ஜாயின் ஆகும். இது மேலே போகும், கீழேயும் போகும். ஆக்சுவலாக இங்கிட்டேருந்து வரவங்க ஏறி அந்த பைபாஸை பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு எண்டு வந்துட்டு அங்கிட்டு கோரிப்பாளையம் சைடு போகும், ஒரு எண்டு இங்கிட்டு வருது. ஏரியாவில் நம்ம அடிக்கடி போகிற கடை ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அப்படி போகலாம். இல்லை இப்படி சுற்றி தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னடா சைடில் டிவைடர் போட்டாங்க, அங்கே வரணும் கைஸ். ஸோ போய் சுற்றி தான் வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே அடுத்து vlog கண்டினியூ பண்ணலாம் கைஸ். வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிம்மக்கல் வரைக்கும் போகணும். ஸோ போகலாம் கைஸ். இந்த இடத்துல அந்த பிரிட்ஜு லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இறங்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இறங்கி இங்கிட்ட அப்படியே கீழே போகிற மாதிரியா இல்லை இங்கிட்டும் அந்த பாலம் வருதான்னு தெரில. இப்போ நம்ம கோரிப்பாளையத்தில் இருக்கோம். நம்ம ஏவி பிரிட்ஜில் ஏற போகிறோம். அதாவது ஆல்பர்ட் வெக்டர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்தில் ஏற போகிறோம். பிரிட்ஜு வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. அதாவது 1886 ஸ்டார்ட் பண்ணி 89 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 136 இயர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. சைட்லலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குமே வழியாக குவாலிட்டிலாம் நல்லா தாங்க இருக்கும். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பாலம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. 136 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து வைகையாருங்க. வைகையாத்துக்கு மேலே இந்த பாலம் கட்டியிருக்காங்க.
ஏதோ ஹேங் ஆகிடுச்சு கைஸ், பாதி இதுக்கு கவர் ஆகலை. ஸோ வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாதி நேரம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் வீடியோ வந்துட்டு கரெக்டாக வரல. என்னாச்சுன்னு தெரியல, டெக்னிக்கல் இஷ்யூ போல். ஸோ இது வந்துட்டு ஹெவி பாலத்துக்கு அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க பாலம். இது இந்தியன் கவர்மெண்ட் கட்டினதாங்க. ஹெவி பாலம் வந்துட்டுருக்கு. இது ரிட்டன் வர்றது ஒன்றே தான் அது. கேமரா ஆஃப் ஆகிருந்திருக்கு, அதை நான் நோட் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம நியூனத்தை மெயின் ரோடு வந்துட்டோம் கைஸ். இது அந்த நான் சொன்ன நேஷ்னல் ஹைவே மேலே வந்துட்டு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டினாலும் செமையாக இருக்கும் அதில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக பிரிட்ஜு கண்டினியூவாக போய்கிட்டே இருக்க மாதிரி.
இதோட கம்ப்ளீட் ஆகுது கைஸ். ஆல்மோஸ்ட் 13 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கோரிப்பாளையமில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த பிரிட்ஜ் இருக்குது. கட்டி முடிச்சிட்டா செம்மையாக இருக்கும். மேலே பைக்கர்ஸ்க்கெலாம் செம்மையான ப்ளேஸு. நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஸ்பீடாக. குறுக்க யாராவது வந்துடுவாங்கன்ற ஃபியர்னஸ்லாம் இருக்காது. ஸோ செம்மையாக இருக்கும். ரோடை பார்த்தாவே ஃபுல் ஸ்பீடில் போகணுன்னு தான் தோணுது. ஆனால் ஒரு 100ல் போவோம். விடுங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இங்கேயும் வேலை நடந்துட்டு தான் இருக்குன்னு. சடனாக வந்துட்டு சிங்கிள் ரோடு வந்துடும்னு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அப்படி தான். திடீர்னு ரோடு கட் ஆகி சிங்கிள் ரோடு வந்துடும். வேலை இன்னும் முடியலைங்க. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. முடிச்சா செமையாக இருக்கும். ட்ராவலிங் டைம் கம்மியாகும். அகெயின் 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இது எண்டாகிற இடத்துல சிங்கிள் ரோடு வரும். அது அப்படியே பைபாஸ், எங்கள் ஏரியாவுக்குள்ளே போகக்கூடிய பைபாஸ். ஸோ அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேசியிருக்கேன், ஆனால் அது சரியாக கேட்கல. ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நல்லா பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய vlog இதுவுமே வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதான் கைஸ், பைபாஸ் வந்துருச்சு. இனி நம்ம ஏரியாவுக்குள்ளே போக வேண்டியதான். அந்த நம்ம ஏரியா ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். vlog எடுத்திருந்தேன், ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த ரோடு. ஸோ இன்னொரு டைம் வந்துட்டு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, பாய்ங்க.